சோலைக்காடுகள் சொல்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் இருக்குது. உலகத்தில் அமேசானில் கூட கிடையாது, காங்கோ காடுகளில் கிடையாது. நமக்கே உரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த வெஸ்டர்ன் காட் சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் சோலைக்காடுகள் இருக்குது. அந்த சோலைக்காடுகளுக்கு இன்னொரு பேர் தான் அணிநிழற் காடு. அந்த அணி அணியாக இருக்கும். இப்போ நீங்கள் கலித்தொகையில் பார்த்தீங்கன்னா கபிலருடைய பாடலில் ஒரு வேடன் எறிந்த கல் எத்தனை மரங்களை தொட்டு தரையை தொடுதுன்னு பதிவு செய்கிறார். சீவக சிந்தாமணில் திருத்தக்க தேவர்கள் எழுதுகிறார். காய்மாண்ட தெங்கின் பழம் வீழா அப்படிங்கிற அந்த பாடலில் எப்படியெல்லாம் அடுக்கடுக்காக அமைந்திருக்கு. அப்போ இதைத்தான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு இலக்கிய செய்தியை நம்ம அறிவியல் செய்தியாக மாற்றி எடுக்க முடியும். இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த அணிநிழற் காடு என்பது 7 பயிர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். பூமிக்குள்ளே ஒரு பயிர் இருக்கும், கிழங்கு போன்ற பயிர்கள். அப்புறம் போர்வை பயிர்கள், மூடி இருக்கக்கூடிய தரையை மூடி இருக்கக்கூடிய அந்த கவர் கிராப் என்று சொல்லக்கூடிய போர்வை பயிர்கள். அதுக்கப்புறம் செடிகள், அப்புறம் குற்று மரங்கள், நடுத்தர மரங்கள், நெடிதோங்கிய மரங்கள், அதில் பற்றி படர்கின்ற கொடிகள் அப்படின்னு 7 வகையான ஒரு அமைப்பு. அது பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம், உயிரியல் பன்மயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பானது அங்கே இருந்தால் அதை அணிநிழற் காடு என்று சொல்வோம். அப்போ அணிநிழற் காடு இருக்கும் பொழுது அங்கே விழக்கூடிய இலைகளும் தழைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணில் விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ விழப்பட அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யும், கொஞ்சம் கொஞ்சம் பனி அடிக்கும். அப்புறம் கொஞ்சம் விலங்குகள் போய் அது நடந்து போகும், அது எச்சங்களை போடும். அப்போ ஒன்று மேலே மேலே விழுந்து ஒரு பெரிய கம்போஸ்ட் யார்டு மாதிரி மாறும். அந்த இடம் ஒரு மக்கு படுகை போல் மாறிடும். அப்போ அங்கே நீங்கள் உழ வேண்டிய தேவையில்லை. இதுதான் அணிநிழற் காட்டினுடைய அமைப்பு. இது குறிஞ்சி நிலத்தினுடைய வேளாண்மை முறை. இது நம்ம புதுசாலாம் ஒன்றும் சொல்லலை, நம்முடைய புலவர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னு வச்சுங்க, முல்லை என்பது பாஸ்டோரல் ரீஜன். அது நம்ம நினைக்கிறோம் காடு சார்ந்த இடம் அப்படின்னு ஒரே ஆசிரியர்கள் எழுதிட்டாங்க. அது அப்படி பொருள் இல்லை. காடுனா நீங்கள் அமேசான் காடை நினச்சக்கூடாது. அது முழுக்க மேய்ச்சல் பகுதி, அதாவது ஆயிரம் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அதான் முல்லை நிலம். முல்லை வாழ்வியலுங்கிறது சிறப்பு. அப்போ அந்த முல்லை நிலத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, கால்நடைகளை வைத்து தான் நீங்கள் அங்கே ஒரு திட்டம், அதாவது ஒரு பண்ணை உருவாக்க வேணும். குறிஞ்சியில் வேறு மாதிரி உருவாக்கணும், மருதத்தில் வேறு மாதிரி பண்ணணும். அப்போ இந்த முல்லை நில வாழ்வு என்பது கால்நடைகளை அடிப்படையாக கொண்டது. அதான் தாதெரு மன்றங்கள்னு சொல்கிறான், தாது எரு மன்றங்கள். இப்போ நம்ம சொல்கிறோம் கம்போஸ்ட் தயாரிக்கிற முறை ஆல்பர்ட் ஹோவார்டு என்கிற ஒரு விளக்காரன் தான் கண்டுபிடிச்சி சொன்னார் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தாதரு மன்றங்கள் இயல்பாக சங்க இலக்கிய பரப்பில் இருக்குது. நீங்கள் 10 பாட்டிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக பார்க்கலாம். அப்போ அந்த தாதரு மன்றங்களில் தான் மக்கள் கூடி தங்கி பேசி அதெல்லாம் செய்கிற வேலைகள்லாம் நடந்திருக்கு. அப்படியே நீங்கள் அடுத்த கட்டம் வந்தீங்கன்னா மருதம் என்பது ஒரு முக்கியமான நிலம். என்ன முக்கியமான பகுதி அப்படின்னா, இந்த மருத நிலத்தில் நாம் மனிதனுடைய செயல்பாடு அதிகம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏரிகளை உண்டாக்குவது, பெரிய பெரிய அணைகளை உண்டாக்குவது, இப்படியெல்லாம் நம்ம நடந்திருக்கு. ஆனால் இந்த பெரிய அணைகள்லாம் நீங்கள் மேட்டூர் டேமையோ கிருஷ்ணராஜசாகரையோ யோசிக்கக்கூடாது. சின்ன அளவில் இப்போ மிகச்சிறந்த ஒரு அணைன்னா கல்லணை தொழில்நுட்பத்தை மட்டும் ஒரு நாள் நம்ம பேசலாம். அவ்வளோ செய்திகள் இருக்குது அதில். அந்த கல்லணையை பற்றி சார் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிற வெள்ளைக்காரன் அவன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஓடுகிற தண்ணீரில் எவ்வாறு அணை கட்ட வேண்டும் என்ற தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்த இந்த மூதாதையர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்னு பதிவு செய்கிறான். அவ்வளோ சிறப்பு. ஏன் அது அவ்வளோ சிறப்பானது அப்படின்னா, மருதநிலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே காவிரி ஆற்றுல அப்போ பெரிய அணைகள்லாம் கட்டலை. கிருஷ்ணராஜசாகர் கிடையாது, கபினி கிடையாது, மேட்டூர் கிடையாது. அப்போ தண்ணி எவ்வளோ வரும்னு பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கரிகால் பெருவளத்தானுடைய காலம். அப்போ அவ்வளோ பெரிய தண்ணீர் வரும் பொழுது அங்கே நீங்கள் அப்போ சிமெண்டெல்லாம் கண்டுபிடிக்கலை, கம்பி இருந்திருக்கும், இரும்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அப்போ சுண்ணாம்பு தான் இருந்திருக்கும் கட்டுமானத்துக்கு. அப்போ சுண்ணாம்பை கொண்டு போய் கொட்டுறீங்கன்னு வச்சுங்க, சுண்ணாம்பு சார்ந்த தண்ணியில் எப்படி நிற்கும், கரைஞ்சி ஓடிடும். அப்போ என்ன பண்ணுறது, இப்போ அணை கட்டணும். கொள்ளிடத்துக்கும் காவிரிக்கு இடையில போய் தான் கட்டியிருக்கிறாங்க. இப்போ காவிரி மேட்டு பகுதி, கொள்ளிடம் கொஞ்சம் பள்ளமான பகுதி. அப்போ இந்த காவிரியிலேருந்து தண்ணி ஓடும்போது உடச்சிட்டு அங்கே போயிடுது. அப்போ விவசாயம் நடக்க மாட்டேங்குது. சோழ நாடு சோறுடைத்துன்னு பேசுகிறோம் நம்ம. அப்போ அந்த அளவுக்கு அங்கே ஒரு டெல்டா, ஒரு சமமான பகுதி, அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது. அப்போ தான் அன்னைக்கு இருந்த அறிஞர்கள் ஒரு திட்டமிட்டுறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டால் கடலோர பகுதிக்கு போகிறீங்க. அப்போ அலை அடிக்கும்போது நம்ம கால்களை அங்கே நிப்பாட்டி பார்த்துட்ருப்போம். ஒரு அலை அடிச்சுட்டு போகும்போது நம்ம கால்கள் மணலுக்குள்ளே புதையிறதை இங்கே பார்க்கலாம். ஒரு கனமான பொருள் ஒரு மணல் பகுதியில் வச்சிங்கன்னா தண்ணி போகும்போது அது உள்ளே போயிட்டே இருக்கும். அதுதான் அந்த சயின்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. சோலைக்காடுகள்